வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு மிக முக்கியமான எதிர்காலத்தை நோக்கின ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். வளமான நிலைத்த எதிர்காலம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக யுஎன்னால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு செயல் திட்டம் பற்றி தான் பேச போகிறோம். எஸ்டிஜி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அறிவிப்பை 2015ஆம் ஆண்டு யுஎன் வெளியிட்டிருந்தாங்க. இதை 2030க்குள்ளே எல்லா நாடுகளையும் உலக அளவில் அமல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான திட்டங்களை தீட்டி செயல்படுத்திக்கிட்டு வர்றாங்க. என்னுடைய மிக முக்கியமான நோக்கமே வளமான நிலைத்த எதிர்காலத்தை எல்லாத்துக்கும் சமமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த எஸ்டிஜி யோட மிக முக்கியமான நோக்கம் என்னென்னா, யாரையும் விட்டுறக்கூடாது, லீவ் நோ ஒன் பிஹைண்ட் அப்படிங்கிறது தான் இந்த எஸ்டிஜியோட மிக முக்கியமான நோக்கம். இது ஒரு தனித்த அரசாங்கத்தினாலேயோ தனி மனிதர்களாலேயோ செயல்படுத்திட முடியாது. இது ஒட்டுமொத்த அமைப்பின் மூலியமாக மட்டும்தான் இதை செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறத நாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கான 5 பில்லர்ஸ் இருக்குது. எதெல்லாம் இதை தாங்கி நிற்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள், பீப்புள், பிளானட், இந்த பூமி, ப்ராஸ்பரிட்டி, பியர்ஸ், பார்ட்னர்ஷிப், இந்த 5 தான் இதனோட பில்லர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லணும். டாப் லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாட்டியும் கூட, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட ரேங்க் 167 நாடுகளில் 99வது இடத்துல இருக்குது. எஸ்டிஜி ஸ்கோர் பார்த்திங்கன்னா 66.95 தான் இருக்குது. ஸோ நம்ம இன்னும் ரீச் ஆக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சரி, எதெல்லாம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபோர்டபுள் க்ளீன் எனர்ஜியில் ஓரளவுக்கு இருக்கிறோம், இண்டஸ்ட்ரி, இனோவேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நல்லா இருக்கிறோம், கிளைமேட் ஆக்ஷனில் நல்லா இருக்கும். ஆனால் நமக்கு பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கக்கூடியது இந்தியாவுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோ ஹங்கர், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பீஸ், ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இதுலாம் நாம் கொஞ்சம் வீக்காக இருக்கோம். குளோபல் லெவலில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, டாப் கண்ட்ரீஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபின்லாந்து, ஸ்வீடன், டென்மார்க் இதெல்லாமே டாப்பில் இருக்கிறாங்க. இருந்தாலுமே எல்லா நாடுகள்லையும் இதை முழுமையாக செயல்படுத்த முடியல. மொத்தம் 17 கோல்ஸ் இதில் செட் பண்ணியிருக்காங்க. நோ பாவர்ட்டி, ஜீரோ ஹங்கர், குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், குவாலிட்டி எஜுகேஷன், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன், அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜி, டீசன்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத், industry, innovation, infrastructure, reduced inequalities, sustainable cities and communities, responsible consumption and production, climate action, life below water, life on land, peace, justice and strong institutions, partnerships for the goals அப்படின்னு சொல்லி இந்த 17 வகையான விஷயங்களை கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து நம்முடைய எதிர்காலத்திற்கான வேலை வாய்ப்புகளையும் நம்மளால் பெற முடியும். இது ஒவ்வொரு கோலுக்கும் பின்னாடியும் நிறையா வேலை வாய்ப்புகள் நமக்கு உறுதிப்படுத்தப்படுது. இந்த ஒவ்வொன்றையும் கொண்டுக்கிட்டு வரணும் அப்படின்னா அதற்கு நிறையா பங்களிப்புகள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் மிக முக்கியமாக ஸ்டார்டிங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவர்ட்டி ஏன் நம்ம இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா, 700 மில்லியன் பீப்புள் இங்கே பாவர்ட்டிக்கு கீழே இன்னும் இருக்காங்க. இதை 2030க்குள்ளே ஒழிச்சிடணும் அப்படிங்கிறது தான் இந்த எஸ்டிஜியோட மிக முக்கியமான நோக்கம். இதில் நம்ம வேலைவாய்ப்பை வாங்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படும்னா, கம்யூனிட்டியோட நம்ம இணைஞ்சிருக்கணும், நமக்கு எம்பதி இருக்கணும், அப்புறம் ஒவ்வொரு கவர்மெண்ட் என்ன பாலிசி கொண்டுக்கிட்டு வர்றாங்க, அந்த நாட்டோட எக்கனாமிக்ஸ் என்ன, அப்புறம் ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ணுறது எப்படி, கம்யூனிகேஷன், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த பாவர்ட்டியை ஒழிக்கிறதுக்கான விஷயங்களை நம்மளால் செய்ய முடியும். ஸோ இதில் நீங்கள் வேலை வாங்கினீங்கன்னா எஸ்டிஜியில் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவர்ட்டியும் இன்இக்வாலிட்டியும் நீங்கள் இல்லாமல் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ண முடியும். ஃபேமிலிஸை அவங்கள சுயசார்பு உடையவங்களாக மாற்ற முடியும். சோசியல் சேஃப்டியை ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியும். இதெல்லாமே பண்ண முடியும். சரி, இதற்கான வேலை வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சோசியல் ஒர்க்கராக ஒர்க் பண்ணலாம். ஸோ சொசைட்டிக்கு நிறைய சர்வீஸ் உங்களால் பண்ண முடியும். டெவலப்மெண்ட் எக்கனாமிஸ்ட்டாக உங்களால் போக முடியும். என்ஜிஓ ப்ரோக்ராமுக்கு நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷனுக்கு
நீங்கள் ப்ரோக்ராம் மேனேஜராக போக முடியும். மைக்ரோ ஃபைனான்ஸ் ஆஃபீஸர்ஸ் அதுக்கு நீங்கள் போக முடியும். மகளிர் சுய உதவி குழுக்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடியது, அது இந்தியாவில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின ஒன்று. ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக போக முடியும். இது மாதிரி மீதி 16 எஸ்டிஜிக்குமே வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒவ்வொன்றுக்குமான வாய்ப்புகள் வந்து வெவ்வேறு விதமான வேலைக்கான வாய்ப்புகளை, சுயதொழிலுக்கான வாய்ப்புகளை நமக்கு திறந்து விடுது அப்படின்னு தான் சொல்லணும். கனவு அப்படிங்கிற தொடர் ஆனந்த விகடனில் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் என்ன விதமான வேலை வாய்ப்புகளை நமக்கு கொடுக்குது, சுயதொழில் வேலை வாய்ப்பு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து விவரிச்சிருப்பாங்க. ஸோ அதில் நமக்கான வேலை வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து தெளிவாக பார்த்துக்க முடியும்.